ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தமிழ் த்ரூ ஒடியா பேசுகிறதுக்காக கற்றுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே சாப்டர் பண்ணிகிட்ருக்கோம். இதில் அடுத்த வீடியோ இன்றைக்கி பேசிக் என்னென்னா நம்ம சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் பேசி கற்றுக்கலாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னா குவாடை ஜாவுச்சோ. எங்கே அப்படின்னா குவாடை, போகிறீங்க அப்படின்னா ஜாவுச்சோ. போகிறீங்கன்னு கேட்கும்போது ஜாவுச்சோ, போகிற அப்படின்னா ஜாவுச்சு அப்படி சொல்லலாம். ஏன் ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா கை கிச்சி கம்மோ வச்சுக்கி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேர்டு வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா கை, ஏதாவது அப்படின்னா கிச்சி, வேலை அப்படின்னா கம்மோ, இருக்கா அப்படின்னா அச்சி, அந்த மாதிரி கேட்குறது. நானும் வரவா அப்படின்னு கேட்டால் மூபி அசிபி அப்படின்னா, நானும் அப்படின்னா மூபி அப்படின்னு, வரவா அப்படின்னா அசிபி அப்படி அசிபி அப்படி கேட்குறது மாதிரி நம்ம கேட்கணும். நானும் அப்படின்னும்போது மூபி அப்படின்னா, நான் அப்படின்னா மூ, அந்த மாதிரி சொல்லலாம். ஏன் சமையல் அப்படின்னு, என்ன சமையல் அப்படி கேட்கும்போது, இப்போ நம்ம வந்து வீட்டில் என்ன சமையல் அப்படி கேட்கும்போது கோணம் ரொசை அப்படி சொல்லலாம். ரொசை அப்படின்னா சமையல், என்ன அப்படின்னா கோணம். என்ன கோணம் அப்படின்னா நம்ம நிறைய ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாதம், பொரியல், குழம்பு, அப்பளம் அப்படின்னா, சாதம் அப்படின்னா பாத்தோ அப்படி சொல்லுவாங்க, பொரியலுக்கு பஜ்ஜா அப்படி சொல்லுவாங்க, குழம்பு வகைகளுக்கு தர்காரி, அப்பளம்க்கு பம்படோ அந்த மாதிரி சொல்லலாம். எல்லோரும் போகிறீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு சமோஸ்தே ஜாவுச்சோ, ஜாவுச்சோ அப்படி கேட்கலாம். ஜாவுச்சி நான் எழுதியிருக்கேன், இதில் வந்து நான் அடிச்சுட்டு எழுதிக்கிறேன். எல்லாரும் அப்படின்னா சமோஸ்தே அப்படி சொல்கிறது. போகிறீங்களா அப்படின்னா ஜாவுச்சோ அப்படி சொல்லணும். எல்லோரும் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஜாவுச்சோ அப்படி கேட்குறது. ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா ஜாவுச்சு அப்படின்னா ஒருத்தர் போகிறீங்களா, நீ மட்டும் போறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து ஒருத்தர் கேட்கலாம். எல்லோரும் போகிறீங்களா அப்படின்னா சமோஸ்தே ஜாவுச்சோ அப்படி சொல்லணும். இந்த இடத்துல நான் சோன்னு சொல்லி எழுதியிருக்கேன், ஜாவுச்சோ அப்படி சொல்லலாம். எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போது எனக்கு வந்து தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மோரோ முண்டோ பிந்தா ஹவுச்சி அப்படின்னா, எனக்கு அப்படின்னா மோரோ, முண்டோ அப்படின்னா தலைவலி, முண்டோன்னா தலை, அதாவது தலை, பிந்தா அப்படின்னா வலி, தலை அப்படின்னா முண்டோ, வலின்னா விந்தா, உள்ளது அப்படின்னா ஹவுச்சி. எனக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னா மோரோ முண்டோ பிந்தா ஹவுச்சி அப்படி சொல்கிறேன். அப்படியா, மாத்திரை வாங்கி வரவா அப்படின்னு கேட்குறதுக்கு சத்தரை அப்படின்னா, அப்படியானா ஹவு அந்த மாதிரி சொல்லலாம். சத்தரை அப்படின்னா உண்மையாவா அந்த மாதிரி சொல்கிறது. ஔஷதோ அன்னைக்கு அசிபி அப்படின்னா கேட்குறது. ஔஷதம் அப்படின்னா மெடிசனுக்கு சொல்கிறது. வாங்கி அப்படின்னா அன்னைக்கு, அசிபி அப்படி கேட்டால் பரவா அப்படி சொல்கிறது. மருத்துவமனை செல்லலாம் வா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஹாஸ்பிட்டல், மெடிக்கல், டாக்டர் கண்ணா இந்த மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம். ஜிப்பா ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஜிப்பா செல்லலாம், ஆசை அப்படின்னா வா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி பேசிக்கே பார்க்கலாமா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பர்டிகுலராக ஒரு இடத்துல பேசுகிறதுக்கு ஒரு கன்வர்சேஷன் மாதிரி பேசணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க ஒரியா கற்றுக்கிறதுக்கு ஒடிஷாவில் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு எந்த பர்டிகுலர் பற்றி பேசணுமோ அதை வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோஸ் பண்ணலாம். வீடியோவில் வியூஸ் வரலனாலும் பரவாயில்ல, கேட்குற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் இருங்க, பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.